இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யார் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கிவ் அவே gift வந்துட்டு கொடுத்துறலாம். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் நம்மளோட சேனல்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். பெரிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்க வந்துட்டு கண்டினியூவா பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறதும் புரியும். இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ ஒரு உடன் எடுத்திருக்கேன். இது உடன்ல வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல நான் ஒரு பென்சில் வச்சு நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் வந்துட்டு செயின் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மீட்டர் கணக்கில் வரும். இது வந்துட்டு இதுக்கு எந்த க்ளூ வந்துட்டு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ. ஸோ இந்த க்ளூ தான் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. B8000ம் இருக்குது. ஸோ B7000 தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இதை நான் வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு அப்படியே இந்த க்ளூ வச்சே நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னென்ன வீடியோஸ் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுறோங்கிறது தெரியும். மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் வந்துட்டு இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். ஸ்டோன் செயின் எடுத்து இப்படியே ஹார்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எடுத்தோடனே எந்த பிஸ்னஸுமே வந்துட்டு ஹைஃபையாலாம் ஆகவே செய்யாது. எடுத்தோடனே வந்துட்டு வீக்லலாம் போகலாம் செய்யாது. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். நானும் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கிறது உங்களுக்கு தெரிய தான் செய்யுது. என்னோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பார்க்க தான் செய்றீங்க. அப்படி இருந்துமே நானுமே வந்துட்டு அந்தளவு வந்துட்டு பீக்கில் இல்லை. ஆனால் சில பேர் வந்துக்கிட்டு எங்களோட பிஸ்னஸ் அப்படி போகுது இப்படி போகுதுன்னு அதெல்லாம் வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி ஃபேக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு எதுவுமே நம்பிடாதீங்க. பிஸ்னஸ் எப்போவுமே வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹார்ட் ஷேப் ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு கடல் மாதிரி உள்ள ஒரு பிஸ்னஸ் தான் இது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா கூட நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்துட்டு எப்போவுமே ட்ரெண்டிங் குறையவே செய்யாது. திரும்ப போயிட்டு திரும்பி வந்துட்டே இருக்கும் ட்ரெண்டிங். சேம் இந்த மெத்தடை நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டோம்டா இதை வச்சு நிறைய நம்ம வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம வந்துட்டு இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நம்ம வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்டை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக சேல் பண்ணுறாங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த சென்டரில் வந்துட்டு இந்த க்ளூவையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் திங்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதை பற்றியுமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சென்டரில் இந்த க்ளூ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஐபின் இருக்குல்ல அதை வச்சே லேஸாக அப்படியே நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த சென்டரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட்ஸ் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ சுகர் பீட்ஸு சீட் பீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நான் இதை வந்துட்டு சீட் பீட்ஸ்ன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சுகர் பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இது வந்துட்டு சீட் பீட்ஸ் தான். இது சீட் பீட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய சைஸஸ் கூட இருக்குது. இந்த சீட் பீட்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸஸ்மே வந்துட்டு வருது. ஸோ சீட் பீட்ஸ் வந்துட்டு நிறைய கலர்ஸ்லேயுமே வந்துட்டு கிடைக்குது. குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம அதை அப்படியே நம்ம வந்துட்டு ஷேக் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த நடுவில் ஹோல் உள்ளதை வந்துட்டு அப்படியே திருப்பி விடணும். இதை அப்படியே ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம வந்துட்டு திருப்பி விடணும். இதுக்கு நான் வந்துட்டு ஐபினை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐபினை வச்சே லேஸாக அப்படியே நான் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி விடணும். இதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பொறுமை ரொம்பவே வந்துட்டு அவசியம். நம்ம இந்த 1 மினிட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இதை ஃபாஸ்ட் மோடில் போட்டுவிட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிரும். ஆனால் நீங்கள் பெரிய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரியும் எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு விஷயங்களை நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு இயரிங்ஸ் வந்துட்டு நம்மளே மேக் பண்ணி வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க கூட நம்ம வந்துட்டு வேர் பண்ணிட்டு போகும்போது சூப்பராக இருக்குது எனக்கும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுமே வந்துட்டு பண்ணி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பிஸ்னஸை வந்துட்டு நம்ம கொண்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வேக்ஸ் சீட்டு. ஸோ ஜுவல்லரி மேக்கிங் வேக்ஸ் சீட்டுன்னு தான் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கடையில் வாங்கினோம். இதுக்கு வேறு பேர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அப்புறம் வந்துட்டு தாமரை பூ மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்களே, இந்த வேக்ஸ் சீட்டில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஒயிட் கலர்லேயே வருது, கேன்வாஸ் ஷீட்டுமே வருது. ஸோ நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் இதை சேம் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதை நீங்கள் வேஸ்ட்டும் பண்ணிடாதீங்க. கார்னரில் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சா அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த க்ளூவை வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ளூவை ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்துட்டு அந்த ஸ்டோன் செயினை நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மீட்டர் கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அப்படியே ரவுண்டாக இதுலேயுமே கலர்ஸும் வருது. இந்த ஸ்டோன் செயின்லேயே வந்துட்டு மல்டி கலர்ஸ் வருது, நிறைய கலர்ஸ் வந்துட்டு வருது. இதை தான் வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஜுவல்லரிக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம். லைக் ஊசி வச்சு
கோர்க்கவும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஊசி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். இது நான் வந்துட்டு க்ளூ வச்சே நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது அந்தளவு வந்துட்டு பிரிஞ்சு வந்துடாது. ஆனால் அந்த நீங்கள் தண்ணியில் நினைக்கும் போது கொஞ்சம் இது வந்துட்டு கருத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்டர் நீங்கள் வந்துட்டு கலட்டி வச்சிடணும். இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ரஃப் யூஸ் மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கலட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜே தவிர. ஆனால் இவ்வளோ லோ ப்ரைஸுக்கு நம்மளே ஒரு இயரிங் மேக் பண்ணி நம்ம வந்துட்டு வேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு நமக்கு வந்துட்டு அட்வான்டேஜ். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம வந்துட்டு நம்மளே மேக் பண்ணி போடும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நடுவில் நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயுமே நான் வந்துட்டு அந்த பீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சேம் கலர் பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ட்ரெஸ் என்ன கலரோ அதே கலர் கூட நீங்கள் சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ மேட்சிங்காக நீங்கள் வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதை நம்ம வந்துட்டு இதையுமே நம்ம வந்துட்டு திருப்பி விட்டுக்கணும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ஐபின் வச்சு தான் நான் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுறேன். சென்டரில் இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு லைட்டாக அவுட்டர் மட்டும் அப்படியே கட் பண்ணி, இன்னும் நான் வந்துட்டு ஷேப் பண்ணலை, அவுட்டர் மட்டும் கட் பண்ணி இதை அப்படியே நான் வந்துட்டு காய வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு அந்த அவுட்டரை நம்ம வந்து கட் பண்ணணும். இப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ண ஆரம்பித்தோன்னா வந்துட்டு அது வந்துட்டு அப்படியே ஷேக் ஆயிடும். ஸோ அதை அப்படியே நான் வந்துட்டு வச்சுட்டேன், கட் பண்ணலை. அதை அப்படியே நான் வந்துட்டு வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் அவுட்டரை நம்ம வந்துட்டு கட் பண்ணலாம். உடனில் நம்ம ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதையும் நம்ம வந்துட்டு அவுட்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹார்ட் ஷேப்பில் அப்படியே நான் வந்துட்டு கட்டர் வச்சு இந்த உடனை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உடன் வந்துட்டு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்க. பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணணும். இது வந்துட்டு கையையும் வந்துட்டு கொஞ்சம் ஷேஃபாக பார்த்துக்கிறங்க. அந்த நடுவில் சென்டரில் கட் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இது ஷார்ப்பான இதுதாங்கிறதுனால வந்துட்டு கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம், அதுவுமே வந்துட்டு காஞ்சிருக்கும். ஸோ அதையுமே எடுத்து இந்த சிசர் வச்சு அப்படியே ரவுண்டாக நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணோன்னா அந்த ஷேப் நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நானும் டெய்லி வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய கிரியேட்டிவ்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வரும். இதில் வந்துட்டு ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஹெட் பின் எடுத்துகிட்டு நடுவில் க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சென்டரில் இதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஐபின் தான் நான் வந்துட்டு ஃபிட் பண்ணுறேன். இதை நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்துட்டு சென்டரில் இந்த ஹார்ட்டோட சென்டரில் கொஞ்சம் கம் ஃபிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். இதுக்கு மேலேயே நான் வந்துட்டு வேக்ஸ் சீட்டு தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வேக்ஸ் சீட்டை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதுவுமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அவுட்டர் கார்னரில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இயரிங் ஹூக் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை இப்படி நம்ம வந்து டாப் இப்படி ஓப்பன் பண்ணாலே இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதை தான் நான் வந்துட்டு இயரிங் பேஸாக நிறைய வந்துட்டு இயரிங்க்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வளைவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வேக்ஸ் சீட் எடுத்துருக்கேன். வேக்ஸ் சீட் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டா போதும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த இயரிங் ஹூக் இருக்குல்ல, இதை வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், கம் தடவி இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கொஞ்சம் இந்த ரிங் வந்துட்டு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ என்ன நம்ம அதை தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு வெளியே தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற வேக்ஸ் சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ண வீடியோ. இது ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ரெடி பண்ண வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஷார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்துட்டு கம் தடவிட்டு இதை நம்ம வந்துட்டு காய விடணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சென்டரில் கம் ஃபிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்துட்டு காய விட்டணும். காய விட்டினதுக்கப்புறம் அவுட்டர் கார்னர்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிடணும். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இது எத்தனை நிமிஷம் நான் வந்துட்டு ரெடி பண்ண வீடியோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லிடுங்க. இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஸோ அதுதான் என்னோடய கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இதில் நான் என்னென்ன டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அந்த எத்தனை டூல்ஸு, அந்த டூல்ஸோட நேம்ஸு அதை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. யார் வந்துட்டு கரெக்டான கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்களா வந்துட்டு சீட்டுக்குலுக்கி போட்டு யார் வராங்களோ அந்த நேமை நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை நான் வந்துட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு ஒரு ரிங் வச்சு ஜங்க் ரிங்கை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இது ரெண்டையுமே நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இது 2 நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு ஸோ இது 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பேக் ஸ்டெட் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டாலரும் நம்ம வந்துட்டு மேக் பண்ணி இதை டாலர் செயின் எல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.